Welcome to Teachers Care Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2019 Education Methodology Revision Questions. இந்த questions எல்லாம் வந்து Economics and Zoologyல வந்த questions for Education Methodology. Okay, so நம்ம இப்போ வந்து ஒரு questionாக பார்க்க ஆரம்பிக்கலாம் with the answers and explanations. So இப்போ நம்ம பார்க்க போகிற question என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, the pedagogy that operates at the level of self-regulating individual micro and macro systems such as teaching missions and institution is dash. இதுதான் வந்து இப்போ நம்ம பார்க்குற question. ஸோ இந்த question வந்து எந்த யூனிட்லேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா யூனிட் 8லேருந்து இந்த question எடுத்திருக்காங்க. அதில் வந்து எஜுகேஷ்னல் கம்ப்யூட்டிங் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது, அதிலிருந்து எடுக்கப்பட்ட question தான் வந்து இந்த question. ஓகே, ஸோ நம்ம வந்து இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஆப்ஷனாக பார்க்கலாம். ஓகே, the pedagogy that operates at the level of self-regulating individual micro and macro systems such as teaching missions and institutions is ஆன்சர் பார்த்தோன்னா டி சைபர்நெட்டிக்ஸ். இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இப்போ நம்ம கொஷனுக்கு போயிட்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுலேருந்து நம்ம எப்படி வந்து கரெக்டான ஆன்சருக்கு அரைவ் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம், ஏ ப்ரோக்ராம்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். அதுதான் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ வாட் இஸ் அ ப்ரோக்ராம்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் தான் அதை வந்து நம்ம ஆன்சராக இல்லையா அப்படின்னு நமக்கு தெரிய வரும். ஸோ ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்டர்லியாக பசங்களுக்கு வந்து சொல்லித்தர ஒரு மெத்தடாலஜி, அது வந்து ஒரு பெடகாகி. ஸோ அதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஒரு ப்ரெசென்டிங் அ நியூ சப்ஜெக்ட் மேட்டர் டு த ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி அப்படின்னா இன்னும் ஒரு கிரேடட் சீக்வன்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ட் ஸ்டெப்ஸ். அதாவது ஒரு ஒரு ஆர்டர். இது முதல்ல இப்போ நம்ம கெமிஸ்ட்ரியில் படிப்போம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பீக்கர் எடுத்துக்கோங்க, அதில் இவ்வளோ எம்எல் தண்ணி ஊற்றிக்கோங்க, அதுக்கப்புறம் அதில் காப்பர் சல்ஃபேட் கலந்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க லேபில், கெமிஸ்ட்ரி லேப்லேயோ இல்லை வேறு எந்த சயின்ஸ் லேபில் பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அது வந்து இந்த கிரேடட் சீக்வன்ஸ் ஒன்று ஆஃப்டர் அனதர் கொடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு திடீர்னு ஒரு காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் கொண்டு வாங்க அப்படின்னா அந்த பசங்களுக்கு வந்து அதை கண்டுபிடிக்கிறதோ அதை செய்கிறதோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, ஸ்மால் ஸ்டெப்ஸாக சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு இது உங்களுக்கு புரியுதா, இல்லை இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன்ஸ் இருக்கும் அதில் வந்து. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்மால் ஸ்டெப்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அதில் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே இருந்து. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னா அவங்க சப்போஸ் கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்னா கரெக்டாக சொல்கிறீங்க, இதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்பு தான், அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப்பு தான் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ஒரு செல்ஃப் இவாலுவேஷன். ஸோ இந்த மாதிரி இவங்க கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படிங்கிற வந்து அவங்களே செக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கறது. சப்போஸ் அவங்க தப்பாக செஞ்சாங்கன்னா இது தப்பாக செய்கிறீங்க அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு அதே நேரத்தில் சொல்கிறது. ஸோ இதுதான் வந்து ப்ரோக்ராம்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு புது சப்ஜெக்டை வந்து ஒரு கிரேடட் சீக்வன்ஸில் ஒரு கண்ட்ரோல்டு மேனரில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்துகிட்டு போய் சொல்கிறது தான் வந்து ப்ரோக்ராம்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சினர்ஜிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து ரெண்டு விஷயங்களை சேர்க்கும் பொழுது ரெண்டு பேருக்குமே அது பெனிஃபிஷியலாக இருக்குது அப்படிங்கும் பொழுது அதால் பெட்டர் எஃபெக்ட் கிடைக்கிது, ஒரு அவுட்புட் கிடைக்கிது, ஒரு பாசிட்டிவ் அவுட்புட் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் வந்து சினர்ஜிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப காமன் எக்ஸாம்பிள் இன் என்வாயர்மெண்டல் டேர்ம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா we talk about the sea anemone and clownfish. இவங்க இந்த ரெண்டு ஃபிஷ்ஷும் என்ன பண்ணோன்னா ஒன்று மேலே ஒன்று போகும். ஸோ அது வந்து அது என்ன ஆகுதுன்னா அது ரெண்டு பேர்த்துக்குமே அது வந்து ஒரு பெனிஃபிட். எப்படின்னு பார்த்தோன்னா அதோட ப்ரிடேட்டர்ஸ் இருக்காங்கல்ல, க்ளவுன் ஃபிஷ்ஷுக்கும் சரி அதே மாதிரி வந்து சி அனிமோனுக்கும் சரி, அதை வந்து ஒருத்தர் யூஸ் பண்ணி அதோட ப்ரெடேட்டர்ஸ்டேருந்து அவங்க எஸ்கேப் ஆகிறாங்க. ஸோ அதை தான் வந்து என்வாயர்மெண்டல் டேர்ம்ஸில் சினர்ஜிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சினர்ஜிசம் அப்படிங்கிறதோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா when we get a greater effect by combining two or more components. அந்த காம்பினேஷன், அந்த கம்பைனிங், அதுதான் வந்து இங்கே ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஸோ அதுதான் வந்து சினர்ஜிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ when we get a better effect by combining two or more components together we call that synergism. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோன்னா ஆப்பரண்ட் கண்டிஷனிங். ஸோ ஆப்பரண்ட் கண்டிஷனிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப காமனான ஃப்ரேஸ் that we have
லிசன் டு மெனி டைம்ஸ். நம்ம இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜிலேயே வந்து இதை நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த ஆப்பரண்ட் கண்டிஷனிங் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் வாஸ் டிஸ்கிரைப் பை த பிஹேவியரிஸ்ட் B.F. ஸ்கின்னர். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்ன? இன்ஸ்ட்ருமெண்டல் கண்டிஷனிங். ஸோ இந்த ஆப்ரேஷனல் கண்டிஷனிங்கில் ஒரு இந்த ஆப்பரண்ட் கண்டிஷனிங்கில் என்ன வந்து நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா, என்ன மாதிரி அது ஒரு லேர்னிங் மெத்தட் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது இந்த கண்டிஷனிங்கில் தெர் இஸ் அன் அசோசியேஷன் பிட்வீன் பிஹேவியர் அண்ட் த கான்சிக்வன்ஸ். ஓகே, இந்த பிஹேவியர் வந்து இந்த கான்சிக்வன்ஸை கொடுக்குது அப்படிங்கிறது வந்து இந்த ஆப்பரண்ட் கண்டிஷனிங் மூலமாக தெரிய வருது ஒரு ஆர்கானிசத்துக்கு. ஸோ இந்த மெத்தட் ஆஃப் லேர்னிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இட் இன்வால்வ்ஸ் ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ் ஃபார் அ பர்டிகுலர் பிஹேவியர். ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் when it comes to ஆப்பரண்ட் கண்டிஷனிங். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு கிளாஸில் வந்து ஒரு கதை சொல்கிறோம், உடனே எல்லோரும் சிரிக்கிறாங்க, எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க, அதுக்கு கை தட்டுறாங்க. ஸோ அடுத்த தடவை நமக்கு என்ன தோணும்? ஒரு கிளாஸ்க்கு போகும்போது, நம்ம ஒரு கதை சொல்லலாமே, நமக்கு அதுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் அவுட்புட் கிடைக்கிது, அதுக்கு நம்ம வந்து ஒரு ரிவார்டு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி நம்ம அதை வந்து பண்ணுறோம். இதே வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு தப்பு செய்யுது, உடனே அந்த டீச்சர் அதை அவங்கள கொண்டு போய் வெளியே நிறுத்துகிறாங்க. ஸோ அது ஒரு பனிஷ்மெண்ட். ஸோ அந்த பனிஷ்மெண்ட் கிடைக்கும்பொழுது அந்த பிஹேவியரை வந்து கம்மி பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் வருது அந்த குழந்தைக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆப்பரண்ட் கண்டிஷனிங். ஓகே, ஸோ இப்போ நம்ம திருப்பி வந்து கொஷினை ஒரு தடவை படித்து பார்க்கலாம். த பெடகாகி தட் ஆப்பரேட்ஸ் அட் த லெவல் ஆஃப் செல்ஃப் ரெகுலேட்டிங் இண்டிவிஜுவல் மைக்ரோ அண்ட் மேக்ரோ சிஸ்டம்ஸ் சச் ஆஸ் டீச்சிங் மிஷின்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இங்கே மெயின் வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செல்ஃப் ரெகுலேட்டிங். எல்லா கொஷின்லேயும் ஒரு கீவேர்டு இருக்கும். இதுதான் வந்து நான் முன்னாடி கொஷின்ஸ் பார்க்கும்பொழுதும் சொன்னேன், அந்த கீவேர்டு அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன ஆன்சர் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த செல்ஃப் ரெகுலேட்டிங் அப்படிங்கிற கான்செப்டை இந்த 3 ஆன்சர்ஸ்லையுமே பார்க்கல. ஓகே, ஸோ இப்போ லாஸ்ட் என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா சைபர்நெட்டிக்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம சைபர்நெட்டிக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ சைபர்நெட்டிக்ஸ் கேன் பி டிஃபைன்ட் as the science of communication and control that can help in building a self-regulatory automatic feedback system. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த கொஷினை பார்க்கும்பொழுது அந்த இம்பார்ட்டண்ட் கீவேர்டு அப்படிங்கிறது வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இங்கே பார்த்தோன்னா செல்ஃப் ரெகுலேட்டரி ஆட்டோமேட்டிக் ஃபீட்பேக் சிஸ்டம் அப்படின்னு இருக்குது. ஸோ சிமிலர் டு தட் ஃபவுண்ட் இன் அனிமல், மென் அண்ட் மிஷின். ஸோ இது எல்லாத்துலேயுமே இந்த ஃபீட்பேக் சிஸ்டம் இருக்குது, ஃபீட்பேக் லூப் இருக்குது. இட் இஸ் ஃபவுண்ட் இன் அனிமல்ஸ், இட் இஸ் ஃபவுண்ட் இன் மென் அண்ட் இட் இஸ் ஃபவுண்ட் இன் மிஷின்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து லெட் us have a closer look at the concept and the theory of cybernetics. Okay, cybernetics அப்படிங்கிறது வந்து இஸ் டிஃபைன்ட், அதான் இந்த சயின்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த சிஸ்டம் வந்து ஒரு ஓப்பன் லூப் சிஸ்டமா இல்லை க்ளோஸ் லூப் சிஸ்டமா அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த சைபர்நெட்டிக்ஸுங்கிறது வந்து ஒரு க்ளோஸ் லூப் சிஸ்டம். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் ஒரு ஃபீட்பேக் மெக்கானிசம் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ நமக்கு வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது, நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஹாட்டாக ஃபீல் பண்ணுது அப்படின்னா அந்த ஒரு இன்டிமேஷன் வந்து நம்ம பிரெயினுக்கு போகுது. உடனே நம்ம பிரெயின் என்ன பண்ணுது? வேர்வை வந்து உண்டாக்குது உடம்புல. அந்த வேர்வை சுரப்பிகள்கிட்ட வந்து இன்ஃபர்மேஷனை பாஸ் ஆன் பண்ணி த்ரூ ஆர் நர்வஸ் சிஸ்டம் உடனே வந்து வேர்வை உண்டாக்குது. ஸோ இதுதான் வந்து an example for cybernetics in the human body. ஸோ வந்து we have a feedback loop. அந்த ஃபீட்பேக்கை வச்சு the corrections are made. So the same thing can be applied in education system also. ஸோ அதனால் எஜுகேஷனில் என்ன பண்ணுறாங்க, சென்டரில் பார்த்தோன்னா there is the teaching learning process. ஸோ இந்த பக்கம் மேலே பார்த்தோன்னா we do planning, இந்த பக்கம் we do controlling, இந்த பக்கம் organization, ஸோ அப்புறம் leading எல்லாமே பண்ணுறோம். ஸோ 4 பக்கமும் all the processes happen. ஸோ நம்ம இதோடு விட்டுறது கிடையாது. இதோடு விட்டுட்டோன்னா then it becomes an open system because there is no feedback. பட் நமக்கு இந்த இடத்துல வந்து we have a feedback and அந்த கண்ட்ரோலிங்லேருந்து எல்லாமே it is interconnected. அந்த கண்ட்ரோலிங்லேருந்து it goes to feedback. ஸோ அந்த ஃபீட்பேக் லூப் வந்து திருப்பி பிளானிங்க்கு போகுது. ஸோ இது வந்து ஒரு விஷியஸ் சர்க்கிளாக போயிட்டுருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் அ க்ளோஸ் லூப் சிஸ்டம். ஸோ இது வந்து this can be applied in
அனிமல், நான் அனிமலுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன், ஹியூமன் பீயிங், அனிமல், மென் அண்ட் மிஷின். எல்லாத்துக்குமே மிஷினில் பார்த்தோன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோனில் கூட there is cybernetics. ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்க்ரீனில் ஒரு பட்டனை அமுக்கினோன்னா அது போய் அந்த சிஸ்டமில் ஹிட் ஆகி அதுக்கு ஒரு அவுட்புட் நெக்ஸ்ட் ஸ்க்ரீனாக கொடுக்குது. ஸோ இதுவே பார்த்தோன்னா இட் இஸ் அ க்ளோஸ்ட் லூப். ஸோ அதுதான் வந்து மிஷின்லேயும் இட் கேன் பி யூஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம கொஷினை பார்த்தோன்னா நமக்கு ஆன்சர் கிளியராக தெரியும். அதுவும் இந்த இம்பார்ட்டண்ட் வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செல்ஃப் ரெகுலேட்டிங் இண்டிவிஜுவல் மைக்ரோ அண்ட் மேக்ரோ சிஸ்டம்ஸ். இந்த செல்ஃப் ரெகுலேட்டிங் அப்படிங்கிற இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டி, சைபர்நெட்டிக்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டேஷ் டிவைட்ஸ் ஸ்கூல் இன்டு 2 groups A and B. In this, A received instruction on 3 hours and B studied arts, games and other areas like gym and art room. So what type of a school is this அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து A laboratory school, B Montessori schooling system, C deschooling system, இல்லைன்னா D platoon system அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 4ல் வாட் இஸ் தி ஆன்சர் அப்படிங்கிறது தான் நமக்கு இப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இது ஃபர்தராக நம்ம இந்த கொஷின் அண்ட் ஆன்சருக்கு போகிறதுக்கு முன்னாடி இது எந்த யூனிட்னு பார்க்கலாம். இது வந்து யூனிட் 7. யூனிட் 7லேருந்து இந்த கொஷின் கேட்டிருக்காங்க எஜுகேஷன் மெத்தடாலஜியில். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா லெபார்ட்டரி ஸ்கூல். ஸோ நம்ம ஆன்சர் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஷனாக நம்ம போன கொஷின் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி பண்ணலாம். ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிளட்டூன் சிஸ்டம், டி பிளட்டூன் சிஸ்டம். ஸோ platoon system divides school into 2 groups A and B. In this, A received instruction on 3 hours and B studied arts, games and other areas like gym and art room அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஏன் platoon system அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து laboratory school. ஸோ இந்த laboratory school அப்படிங்கிறத வந்து demonstration school அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலாகவும் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு செகண்டரி ஸ்கூலாகவும் இருக்கலாம். இது வந்து ஒரு யூனிவர்சிட்டியோ இல்லை ஒரு காலேஜோடவோ சேர்த்து ஒரு இன்ஸ்டிடியூஷனாக நடத்துகிறாங்க. ஸோ இதை யார் முதல்ல ஆரம்பித்தாங்க அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ஜான் டியூயி. அவர் என்ன பண்ணார், இதை வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவில் இந்த மாதிரி ஒரு லெபார்ட்டரி ஸ்கூல் நடத்திட்டு வந்தார். இந்த லெபார்ட்டரி ஸ்கூல் பார்த்தோன்னா ப்ராக்டிக்கலி இட் ஒர்க்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஷியல் எஜுகேஷன். ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி அந்த பசங்க கற்றுக்கிறது. ஸோ ஆப்வியஸாக ஜான் டியூயி வந்து ஒரு ப்ராக்மேட்டிக் லைஃப், ஒரு ப்ராக்மேட்டிக் வே ஆஃப் எஜுகேஷனை தான் வந்து ப்ரப்போன் பண்ணார். அதனால அவரை பேஸ் பண்ணி நடத்தின ஸ்கூல் தான் வந்து இந்த லெபார்ட்டரி ஸ்கூல். ஸோ இதுக்கு நிறைய பேர் இருக்குது. டெமான்ஸ்ட்ரேஷன் ஸ்கூல், கேம்பஸ் ஸ்கூல், மாடல் ஸ்கூல், யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் ஸ்கூல், சைல்டு டெவலப்மெண்டல் ஸ்கூல், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது இந்த மாதிரி ஸ்கூல்ஸ்க்கு. ஸோ அதுதான் வந்து லெபார்ட்டரி ஸ்கூல். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா மாண்டெசரி ஸ்கூலிங் சிஸ்டம். ஸோ மாண்டெசரி ஸ்கூலிங் சிஸ்டம் யார் பண்ணாங்க அப்படின்னு நமக்கு தெரியும், மரியா மாண்டெசரி. ஸோ இந்த மரியா மாண்டெசரி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு இட்டாலியன் ஃபிசிஷியன். அவங்க வந்து ஷீ ஸ்டார்டட் பிகமிங் interested in children's education. அதிலிருந்து வந்து she brought about a lot of revolution in the way education was given to young children. ஸோ அவங்க பல விஷயங்கள் பண்ணாங்க. அதில் மெயினாக அவங்க பண்ணது என்ன, வாட் இஸ் மாண்டெசரி மெத்தட் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து டு மேக் சில்ட்ரன் அண்டர்ஸ்டாண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் நர்ச்சரிங் தெம் அண்ட் யூஸிங் சர்டன் ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். சில அவங்களுக்குன்னு ஒரு சில லேர்னிங் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி ஒரு நர்ச்சரிங் என்வாயரன்மெண்ட்டில் அவங்களுக்கு சொல்லித்தரது தான் வந்து மாண்டெசரி மெத்தட் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஸோ நம்ம பார்த்தோம் வந்து இந்த யூனிட் 7லேயே அவங்க எப்படி வந்து டைடாக்டிக் அப்பேரட்டஸ் அப்படின்னு ஒன்று மரியா மாண்டெசரி அவங்க ஒன்று கண்டுபிடிச்சு அது எப்படி வந்து பசங்களுக்கு யூஸ் பண்ணாங்க, படிப்புக்கு, சொல்லித்தரத்துக்கு, ட்ரைனிங்க்கு எந்தெந்த மாதிரி வந்து சென்ஸ் ட்ரைனிங் எல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். என்ன மாதிரி ப்ராக்டிக்கல் லைஃப் எக்ஸசைசஸ் கொடுக்குறாங்க, அதே மாதிரி டைடாக்டிக் எக்ஸசைசஸ் ஃபார் டெவலப்பிங் 3 hours, இது எல்லாமே வந்து நம்ம யூனிட் 7ல் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து மாண்டெசரி ஸ்கூலிங் சிஸ்டமில் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா டீஸ்கூலிங் சிஸ்டம். ஸோ டீஸ்கூலிங் மாத்திரம் பார்த்தோன்னா அந்த ஒரு கான்செப்ட் மாத்திரம் வந்து யூனிட் 8ல் பார்த்தோம். ஸோ அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டீஸ்கூலிங் அப்படிங்கிற வேர்டு வந்து வாஸ் ஃபர்ஸ்ட் காயின்ட் பை வேன் எலிச்.
இல்லிச்சோட டீஸ்கூலிங் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு புக் வந்து 1970 பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு நம்ம படித்தோம். அதே மாதிரி டீஸ்கூலிங் அப்படிங்கிறது வந்து ஒரு மாடர்ன் கான்செப்ட். அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செப்பரேஷன் ஆஃப் எஜுகேஷன் ஃப்ரம் ஸ்கூல். அதாவது ஸ்கூலிங்கே வந்து அபாலிஷ் பண்ணணும், அபாலிஷிங் ஸ்கூலிங். ஸோ இது வந்து இல்லிச்சோட கான்செப்ட். ஸோ இது நமக்கு தெரியும். ஸோ அதுதான் வந்து டீஸ்கூலிங் சிஸ்டம். ஸோ இந்த டீஸ்கூலிங் கான்செப்டை வந்து அட்வொகேட் பண்ணது, எக்ஸ்போன் பண்ணது எல்லாமே வந்து இவான் இலிச் நமக்கு தெரியும். அவருக்கு அப்புறம் வந்து இவான் லிஸ்டர், பால் குட்மனை பற்றி நம்ம முன்னாடி ஒரு கொஷினில் கூட பார்த்தோம், அவர் எழுதின புக்கை பற்றி பார்த்தோம். ஸோ பால் குட்மன், ஜான் ஹால்ட், பாலோ ஃப்ரையர், எவரெட் ரைமர், சார்ல்ஸ் சில்வர்மேன், நீல் போஸ்ட்மேன், இந்த பேரெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏதாவது ஒரு விதத்தில் இதுலேருந்து கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நமக்கு இந்த கான்செப்டும் தெரிஞ்சிருக்கணும், இந்த பேர் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே நம்ம கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ அதுதான் வந்து டீஸ்கூலிங் சிஸ்டம். ஸோ இதில் வந்து ஏதாவது நமக்கு ரிலேட்டடாக இருக்கா கொஷினில் அப்படின்னு பார்த்தோன்னா, டேஷ் டிவைட்ஸ் ஸ்கூல் இன்டு 2 groups. ஸோ இங்கே வந்து ஸ்கூல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் ஹேஸ் நத்திங் டு டூ வித் டீஸ்கூலிங். Into 2 groups, A and B. In this, A received instruction on 3 hours and B studied arts and games and other areas like gym and art room. So ரெண்டா பிரிக்கிறாங்க ஸ்கூலை. ஸோ இதுதான் வந்து நமக்கு கொஷின்லேருந்து தெரியக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பிளட்டூன் சிஸ்டம். ஸோ பிளட்டூனிங் அப்படிங்கிறதே ஒரு கான்செப்ட். வாட் இஸ் பிளட்டூனிங் அப்படின்னு பார்த்தோன்னா, பிளட்டூனிங் இஸ் அன் ஏஜ் ஓல்டு டேர்ம் அப்படிங்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, அ மெத்தட் ஆஃப் ஸ்கூல் ஆர்கனைசேஷன் இன் விச் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த டீச்சர் வந்து ஒரு சப்ஜெக்டை ஒரு குரூப்புக்கோ இன்னொரு சப்ஜெக்டை இன்னொரு குரூப்புக்கோ சொல்லித்தராங்க. இதை யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பார்னஸ், அதாவது 1962 கொண்டு வந்திருக்காங்க பார்னஸ் அப்படிங்கிறவர் வந்து. ஸோ இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, டிபார்ட்மெண்டலைசேஷன், ஸ்பெஷலைசேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் டீச்சிங் மாடல் அப்படின்றாங்க. அதாவது 2 விஷயம் அட் த சேம் டைம் நடக்கும், டு டூ 2 டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் சில்ட்ரன். ஸோ அதுதான் வந்து இப்படி சொல்கிறாங்க பிளட்டூனிங் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது வந்து ஆன்டிதீசிஸ் ஆஃப் செல்ஃப் கண்டெய்ன்டு கிளாஸ் ரூம். ஸோ எல்லாம் சேர்ந்து நடக்கிறதுக்கு பதிலாக இதை தனித்தனியாக ஒரு ப்ராசஸாக பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனில். Platoons of students and teachers organized by subjects can last all day or a part of the day. So இது வந்து இந்த platoons of students and teachers இருக்காங்க இல்லையா, அதாவது பார்ட்டாக இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அதே சப்ஜெக்டையும் படிக்கலாம், இல்லைன்னா ஒரு பாதி நேரம் அதை மாதிரி படிச்சுட்டு பாக்கி நேரம் வேறு ஏதாவது படிக்கலாம். ஸோ இப்போ வந்து குரூப் ஏ குரூப் பியாக பிரித்து பார்த்தோன்னா, சில ஸ்கூல்ஸில் வந்து ஒரு பார்ட்டு பசங்களை வந்து லைப்ரரியில் போக சொல்லுவாங்க, பாக்கி பேரை வந்து போய் விளையாட சொல்லுவாங்க. அப்புறம் அடுத்த வாரம் பார்த்தோம்னா இவங்க லைப்ரரி போவாங்க, யாரெல்லாம் லைப்ரரி போனாங்களோ அவங்க விளையாட போவாங்க. ஸோ இந்த கான்செப்ட் என்னன்னு சொல்கிறோம், பிளட்டூனிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். பிளட்டூன் சிஸ்டம் டிவைட் ஸ்கூல் இன்டு 2 groups, A and B. In this, A received instruction on 3 hours and B studies arts, games and other areas like gym and art room. So the answer. So நம்ம அடுத்த question பார்க்கலாம். In dash type of concept, attributes and values are substituted for one another. For example, if we say 2 figures or 2 circles, in this the attributes are form and number, but the value of the number remains the same. So இது எந்த கான்செப்டில் இது வந்து அப்ளை ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு எக்ஸாம்பிளையும் கொடுத்து கேட்குறாங்க. A ரிலேஷனல் கான்செப்ட், B கன்ஜங்டிவ் கான்செப்ட், C டிஸ்ஜங்டிவ் கான்செப்ட், D வாய்ட் கான்செப்ட். ஸோ இதில் என்ன வந்து கான்செப்டில் எந்த டைப் ஆஃப் கான்செப்டில் வந்து attributes and values are substituted for one another அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷின் எந்த யூனிட்லேருந்து வருது அப்படின்னு பார்த்தோன்னா, யூனிட் 4. என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தோன்னா, கான்செப்ட் ஃபார்மேஷன். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் ஃபார்மேஷனில் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து 2 டைப் ஆஃப் கான்செப்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சிம்பிள், இன்னொன்று வந்து காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட்ஸ். ஓகே, ஸோ கான்செப்ட்ஸ்லேயே நம்ம 2 பார்த்துருக்கோம், என்னென்னா சிம்பிள் அண்ட் காம்ப்ளெக்ஸ். சிம்பிள் கான்செப்ட்னா என்ன, ஒரு சிம்பிளாக ஒரு கலர், இப்போ வந்து அவர் கான்செப்ட் ஆஃப் கலர்னு வச்சுக்கலாம்.
இப்போ வந்து ரெட், க்ரீன், ப்ளூ, எல்லோ, பிளாக் இப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். சொன்ன உடனே நமக்கு வந்து ஓகே பிளாக்னா ஒரு கலர் அப்படின்னு நமக்கு தோணிடுது. அதுதான் வந்து ஒரு சிம்பிள் கான்செப்ட். ஒரு பிளாக்னா ஒரு கலர், அது வந்து ஒரு பிளாக் கலர் அப்படின்னு நம்ம மைண்டுக்கு உடனே ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ அதுதான் வந்து ஒரு சிம்பிள் கான்செப்ட். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2 ப்ராப்பர்ட்டி, 2 or more ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு விஷயத்துக்கு நம்ம சொல்லும் பொழுது அது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட் ஆகிடுது. என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஒரு ப்ளூ ஷர்ட் இல்லைன்னா வந்து ஒரு எல்லோ பில்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இல்லைன்னா வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்குது அப்படின்றோம், டிஃப்ரெண்ட் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்குது அப்படின்றோம், தெர் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் சில ஐட்டம்ஸ் ஆர் காஸ்ட்லி, சில ஐட்டம்ஸ் ஆர் சீப் அப்படின்றோம். ஸோ இந்த மாதிரி when we talk about more than a single concept, it is called a complex concept. அதாவது more than a single property சொல்லும் பொழுது it becomes a complex concept. ஓகே, இந்த கான்செப்ட்ஸ்லேயே பார்த்தோம்னா we have 4 different types. ஒன்று வந்து ரிலேஷனல் கான்செப்ட், கன்ஜங்டிவ் கான்செப்ட், டிஸ்ஜங்டிவ் கான்செப்ட், வாய்ட் கான்செப்ட். ஓகே, ஸோ இது ஒன்றா பார்த்துட்டு we will see what each of it means. ஸோ அதுக்கு முன்னாடி we will see the answer for this question. பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒன்றா we will see the explanation. Okay, so in dash type of concept, attributes and values are substituted for one another அப்படின்னு சொல்கிறாங்க. For example, if we say 2 figures or 2 circles, in this attributes are form and number, but the value of the number remains the same. So இங்கே 2 figures 2 circles, so the value of the number remains the same அப்படின்றாங்க. அது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோன்னா டிஸ்ஜங்டிவ் கான்செப்ட். ஓகே, அது எப்படி டிஸ்ஜங்டிவ் கான்செப்ட் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒன்றா போவோம். ஏ, ரிலேஷனல் கான்செப்ட். வாட் இஸ் அ ரிலேஷனல் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஸ்பெஷல் யூனிக் ரிலேஷன்ஷிப் இருக்கணும் பிட்வீன் த ஃபீச்சர்ஸ் ஆர் தி ஆட்ரிபியூட்ஸ். ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். இப்போ வந்து ஆஸ் ஃபேட் as an elephant அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எலிஃபெண்ட்டை நம்ம பிக்சரைஸ் பண்ணும்போது we understand that it is a fat entity. So when we say as fat as an elephant, we know there is a relationship between the two things. அதே மாதிரி then we say house with more than 5 doors அப்படின்றோம். அதுக்கப்புறம் வந்து இல்லைனா வில் சே அ கேர்ள்ஸ் ஹாஸ்டல் அப்படின்றோம். கேர்ள்ஸ் இருக்கிற ஒரு ஹாஸ்டல் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப். ஒரு டெவலப்ட் கண்ட்ரி இல்லைனா ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி, இல்லைனா வந்து ஹீஸ் அ ரிச் பர்சன் அப்படின்றோம். இல்லைனா வந்து ஒரு மில்கி ஒயிட் சாக்லேட் அப்படின்றோம். அந்த சாக்லேட்டோட கலர் அது எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள், ஸ்மாலர் தேன், கிரேட்டர் தேன், டாலர் தேன், இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை குறிக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அதை வந்து நம்ம ரிலேஷனல் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா வந்து கன்ஜங்டிவ் கான்செப்ட். ஸோ இந்த கன்ஜங்டிவ் கான்செப்ட் அப்படின்னா நம்ம ஒரு கான்செப்டை சொல்லும் பொழுது அதிலிருந்து we bring out many other ideologies. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளோடு சொன்னால் நமக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் we can say கிரிக்கெட். இப்போ கிரிக்கெட் அப்படின்னு சொல்லும்போது அதுக்குன்னு ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் பீப்புள், 11 பிளேயர்ஸ் இருக்காங்க கிரிக்கெட்டில். அதான் வந்து சைஸ் ஆஃப் த டீம். அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபீல்டு எப்படி இருக்கும், கிரிக்கெட் ஃபீல்டு எப்படி இருக்கும், அதோட சைஸ் ஆஃப் த பிளேயிங் ஃபீல்டு, அப்புறம் அந்த ரூல்ஸ் ஆஃப் த கேம், அதுக்கப்புறம் என்னென்ன பிளேயிங் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே கிரிக்கெட் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு கனெக்டட் தாட் ப்ராசஸாக நமக்கு வருது. அதை தான் வந்து நம்ம வந்து கன்ஜங்டிவ் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறோம். கன்ஜங்ஷன், இன் கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, எல்லாம் ஒன்றோட ஒன்று கனெக்டட். ஸோ அதுதான் வந்து கன்ஜங்டிவ் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெட் ஃபோர்ட். ஸோ ரெட் ஃபோர்ட் அப்படிங்கும்பொழுது அந்த பில்டிங், அந்த ஃபோர்ட்டோட கலர் வந்து ரெட் அப்படின்னு நமக்கு தெரியுது. அது வந்து ஒரு ஃபோர்ட், ஒரு பில்டிங் அப்படின்னு நமக்கு தெரியுது. தேர்ட் திங் வந்து இட் வாஸ் பில்ட் பை தி முகல் எம்பரர் டியூரிங் தேர் டைம்ஸ் அப்படின்னு தெரியுது. ஸோ இது மூணுமே வந்து கனெக்டட் கான்செப்ட்ஸ். ஸோ இட்ஸ் கால்டு கன்ஜங்டிவ் கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டிஸ்ஜங்டிவ் கான்செப்ட். ஸோ இந்த டிஸ்ஜங்டிவ் கான்செப்டில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா, there are several characteristics or attributes present in such concepts. நிறைய attributes இருக்குது, பட்
they do not maintain any connection or link. இப்போ நம்ம ரெட் ஃபோர்ட்டுக்கு வந்து ஒரு சில கனெக்ஷன்ஸ்லாம் சொன்னோம்ல, இப்போ கிரிக்கெட்னா அதுக்கு ஒரு சில கனெக்ஷன்ஸ் சொன்னோம். ஸோ அதே மாதிரி அதுக்கு கனெக்ஷன்ஸ் வந்து நிறைய, அந்த ஒரு விஷயத்துலேருந்து நிறைய கனெக்ஷன்ஸ் வராது. இப்படி இருக்குது, இந்த மாதிரி இதுலேருந்து நிறைய கனெக்ஷன்ஸ் வராது. பட் ஒரே நிறைய விஷயங்களுக்கு ஒரே ஒரு கனெக்ஷன் இருக்கலாம். ஸோ அதுதான் வந்து டிஸ்ஜங்க்டிவ். இது பார்த்தோன்னா கன்ஜங்க்டிவ். ஸோ இதுதான் வந்து நமக்கு அது ஒரு பிக்சரைசேஷன் வழியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுனா இந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஒரு சிங்கிள் அட்ரிபியூட் ஒரு ஃபீச்சர் வந்து எல்லாத்துக்கும் காமனாக இட் கேன் பி அசோசியேட்டட். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் வந்து டிஸ்ஜங்க்டிவ் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வந்து சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. என்ன சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பெட்ரோல், கெரோசின், ஆயில், எலக்ட்ரிசிட்டி, கோல், இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா டிஸ்ஜங்க்டிவ், வேறு விஷயங்கள். ஆனால் இது எல்லாமே கனெக்டட் பை ஒன் கான்செப்ட், தட் இஸ் தி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. அதே மாதிரி அவங்க மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதுக்கும் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சித்தார், வீணா, அதுக்கப்புறம் வந்து ஃப்ளூட், கிட்டார், எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ், பட் எவ்ரிதிங் இஸ் கனெக்டட் பை தி சிங்கிள் திங், தட் எவ்ரிதிங் இஸ் அ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இதுதான் வந்து டிஸ்ஜங்க்டிவ் கான்செப்ட். எல்லாமே வேறு விஷயங்கள், வேறு கான்செப்ட்ஸ், பட் தே ஆர் கனெக்டட் வித் ஒன் காமன் அட்ரிபியூட். இதுதான் வந்து டிஸ்ஜங்க்டிவ் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே என்ன பார்த்தோன்னா, இன் டிஸ்ஜங்க்டிவ் டைப் ஆஃப் கான்செப்ட் attributes and values are substituted for one another அப்படின்றாங்க. ஸோ இப்போ ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்தோம்னா, ஒரு கிட்டாரும் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான், சித்தாரும் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான், ஃப்ளூட்டும் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள், if we say two figures or two circles, in this the attributes are form and number, but the value of the number remains the same. ஸோ இந்த 2 அப்படிங்கிறது வந்து சேமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம மெயினாக வந்து இந்த கீவேர்டு என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, attributes and values are substituted for one another. ஒரு விஷயம் இல்லைன்னா இன்னொரு விஷயம், பட் இட் இஸ் ஆல் காமன்லி கனெக்டட் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ we will understand that it is disjunctive concept. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா வாய்ட் கான்செப்ட். வாய்ட் கான்செப்ட்னா தெர் இஸ் பேசிக்லி நத்திங் ஆர் இட் இஸ் நல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து வாய்ட் கான்செப்ட். ஸோ இதுதான் வந்து இந்த 4 ஆன்சர். இதில் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டிஸ்ஜங்க்டிவ் கான்செப்ட். டீச்சர்ஸ் கேர் அகாடமியில் பிஜிடிஆர்பி ஆன்லைன் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ மாதிரி ஆல் 10 யூனிட்ஸ்க்கும் சைக்காலஜி உட்பட வீடியோ கிளாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ஆன்லைன் கிளாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் 2000 கொஷின்ஸ் இருக்கிற ஆன்லைன் டெஸ்ட் ஃப்ரீயாக கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பி மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்கு. ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட் அண்ட் மெட்டீரியல் வேணுங்கிறவங்க எங்களோட மொபைல் ஆப் அல்லது வெப்சைட்டில் உங்களோட டீட்டெயில்ஸை ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ஆன்லைன்ல அமௌண்ட் பே பண்ணினீங்கன்னா இமீடியட்டா உங்களுக்கு வீடியோ கிளாஸ் அண்ட் ஆன்லைன் டெஸ்ட் ஆக்டிவேட் ஆயிடும். மெட்டீரியல் பேமெண்ட் பண்றவங்களுக்கு 2 டேஸ்க்குள்ள நீங்க ப்ரொவைட் பண்ற அட்ரஸ்க்கு கொரியர் அனுப்பி வைக்கப்படும். மேலும் இது தொடர்பான தகவல்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ.